ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ, ஒரு ஷேர் ஒரு சமூகத்தை பாதிக்கலாம். அம்மா, இந்த வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ பாத்தீங்களா? நம்ம ஊர்ல ஒரு பிரிவை சேர்ந்தவர்களை அவமதிச்சிருக்காங்க. ரொம்ப கோபம் வருது. அருண், அந்த வீடியோ உண்மையா இல்லையான்னு பாத்தியா? எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உண்மைதான் இருக்கும். பிரிவு வேறு, பகிர்வு வேறு. நாம் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தவறான தகவலை பகிர்ந்தா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அருண், நேத்து நீ ஷேர் பண்ணிய வீடியோ ஃபேக்னு சொல்றாங்க. என்னடா சொல்றே? நான் உண்மை நினைச்சுதான் ஷேர் பண்ணேன். அதுதான் பிரச்சனைடா. நம்ம ஷேர் பண்ண ஒவ்வொரு விஷயம் யாரையாவது பாதிக்கலாம். ஒரு பிரியோடி தவறான தகவல் போனா சண்டை பிரிவு உணர்லாம் உருவாகும். நான் தெரியாம பெரிய தவறு பண்ணிட்டேன். உண்மை தெரியாமல் பகிர்ந்தால் அது ஒரு தவறு மட்டும் இல்லை, ஒரு ஆபத்து. மாணவர்களே, இன்று ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன். பகிர்வது, நாம் சோசியல் மீடியால பகிர்வது, ஷேரிங் என்பது ஒரு பொறுப்பு. தவறான தகவலை பகிர்ந்தால் மக்களிடையே வெறுப்பு உருவாகும், சண்டைகள் நடக்கும், சமூக அமைதி குலையும். எப்போது இவை ஏன் இந்த பொய் சொல்றீங்க? இது எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணதானே பிரிவை உருவாக்குது. அது உண்மை. போய் இதனால மக்களிடையே வெறுப்பு வருது. இப்போ புரிஞ்சிருக்கு, பிரிவுகள் நம்ம வேறுபடலாம், ஆனா தவறா உண்மை தெரிஞ்சாதான் ஷேர் பண்ணுவேன். யாரையும் பாதிக்கிற விஷயங்களை பகிர மாட்டேன். பிரிவு வேறு, பகிர்வு வேறு. நாம் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தவறான தகவலை பகிரக்கூடாது. ஒரு டிலீட் ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். பிரிவு வேறு, பகிர்வு வேறு. பொறுப்புடன் பகிர்வோம், ஒற்றுமையுடன் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே.